2014 ஆண்டு பொள்ளாச்சியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் கல் தடையை நீக்குவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றவில்லை. அதுக்கப்புறம் 2018 2021 வரைக்கும் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கங்கள் கல் இயக்கம் எல்லாம் அவரை சந்தித்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்கள் கல் தடை நீக்கணும், விவசாயிகளின் முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்க, அதனால் நீங்கள் இந்த மரமேறிகள் விவசாயிகள் பிரச்சனை, கல் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் உணர்ந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல் தடை நீக்குங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதுக்கு அவர் சொன்னது, நீங்கள் மக்களை திரட்டுங்க, இப்போ மக்கள் மத்தியில் கல்லுக்கு ஆதரவு இல்லை, மக்களை திரட்டுங்க, நாங்கள் கல் தடை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. அது ஒன்று. இன்னொன்று, நான் முதலமைச்சர் வேட்பாளராக எலெக்ஷனில் நின்று வென்று வந்தேன் அப்படின்னா நிச்சயமாக கல் தடை நீக்கும் அப்படிங்கிற இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்தீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஒரு 40,000 பேர் 50,000 பேர் கூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநாட்டில் ஒரு ஏகமனதாக கல் தடை நீக்க வேண்டிய ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போது மக்கள் மத்தியிலையும் கல்லுக்கான ஆதரவு இருக்குது. இப்போ நாங்கள் கேட்குறது, 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பம் இருந்தால், அப்படி ஒரு விஷயத்தை நடைபெறணும்னு நினச்சா நீங்கள் கட்டாயமாக ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் கல் தடை நீக்கத்தை குறித்த ஒரு அறிவிப்பு நீங்கள் கொடுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து செங்கல்பட்டு மாவட்டத்து வரைக்கும் குறைஞ்சது ஒரு 40 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 4,000 ஒரு 8,000 வாக்குகள் இந்த கல் தடை நீக்கத்துக்கான ஒரு வாக்குகளாக நிச்சயமாக இருக்கும். ஒரு 30 தொகுதியிலையாவது ஒரு வெற்றி வாய்ப்பை ஒரு 2,000 ஓட்டு 4,000 ஓட்டில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கட்டாயமாக முன்னாள் முதலமைச்சர் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் 2026 சட்டமன்ற கூடுதல் தேர்தல் வாக்குறுதியில் கல் தடை நீக்கத்தை குறித்த அறிவிப்பு வெளியிடுவார் அப்படிங்கிறத நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிறோம். நன்றி. கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை.